முகலாயர்கள் பீரியட்ல ஆக்சுவலாக அது வந்து ஒரு டான்ஸ் ஆடுற இடமா இருந்தது. பெரிய பெரிய நவாப்லாம் வருவாங்க, அங்கே வந்து டான்ஸ் பார்க்க வருவாங்க. காலப்போக்கில் வந்து அங்கே டான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கம்மியானதுனால அங்கே ப்ராஸ்டியூஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஹீராமண்டி சீரீஸ் பார்த்தேன். பார்த்துட்டு மறந்துட்டேன். நாடா இப்படி இருக்கு சீரீஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. உனக்கு சஞ்சய் லீலா பன்சாலினா யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும், அவர் தானே இந்த ராம்லீலாலாம் எடுத்தவர். ஆமாம், இப்போ அதான் யோசிக்கிறேன். நல்ல வேலை சஞ்சய் லீலா பன்சாலி படம்லாம் பார்த்துருக்கோம். சப்போஸ் இவர் படம் பார்க்காமலே செத்துருந்தா என்ன இருக்கும், அந்த மாதிரி இருக்குது இவரோட படம்லாம். ஃபஸ்ட்டு இவர் எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, காலேஜில் வந்து பசங்க அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ராம்லீலாவில் ஒரு ஃபேமஸான சாங் இருக்குது, இந்த டோலு பாஜ் அப்படின்ற மாதிரி வரும். கேட்டுட்டு இருந்தாங்க, செம்மையாக இருந்தது பாட்டு கேட்க. ஏன்னா இது என்ன பாட்டு இது செம்மையாக இருக்குன்ட்டு பாட்டு கேட்டேன். அப்புறம் அந்த படம் போய் பார்த்தேன். சரியான லவ் ஸ்டோரி, பார்த்து செம்மையாக இருந்தது. எந்த அளவுக்கு லவ்னா, அப்போ ரன்வீர் சிங்கும் தீபிகாவும் கல்யாணமே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு லவ் படம் அது. பார்த்துட்டு எனக்கு முடியும் போதெல்லாம் வந்து கண்ணிலே தண்ணி வந்துச்சு. என்னடா இப்படி இருக்கு படம் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் தெரிஞ்சது, ஓ சஞ்சய் லீலா பன்சாலின்னு ஒருத்தர் இருக்காரு போல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரெகுலராக அவர் படம்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். பத்மாவதி, பாஜ்ரா மஸ்தானி, அப்புறம் கங்குபாய், அந்த மாதிரி ரெகுலராக அவர் படம் எப்போ வந்தாலும் பார்த்துருவேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு சீரீஸ் பண்ணுறாரு ஹீராமண்டின்ட்டு. செம்மையாக இருக்குது. இது என்ன கதைனா, இது வந்து ஹீராமண்டின்றது வந்து அது ஒரு ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி லாகூரில். அது எப்படின்னா ஒரு ஹை கிளாஸ் ரெட் லைட் ஏரியா மாதிரி. முகலாயர்கள் பீரியட்ல ஆக்சுவலாக அது வந்து ஒரு டான்ஸ் ஆடுற இடமா இருந்தது. பெரிய பெரிய நவாப்லாம் வருவாங்க, அங்கே வந்து டான்ஸ் பார்க்க வருவாங்க. காலப்போக்கில் வந்து அங்கே டான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கம்மியானதுனால அங்கே ப்ராஸ்டியூஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கதையில் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, இந்த ஹீராமண்டியில் நடக்கிற அரசியல், அவங்க அக்கா தங்கச்சிக்குள்ள நடக்கிற பவர் அரசியல், அதுக்கப்புறம் வந்து நவாப் அவங்க எப்படி இருக்காங்க அதை பற்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த கதை எப்போனா 1910 1940 நடக்கிற கதை. அப்போ வந்து பிரிட்டிஷ் ரூலில் இருக்குது. அப்புறம் இந்தியாவுக்காக சுதந்திரம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ராக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். செம்மையா இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னே சொல்லணும்னா அதோட ப்ரொடக்ஷன் வேல்யூ தான் வேற லெவலில் இருக்கு. அதை பார்க்கும்போது தோணுச்சு, பொன்னியின் செல்வன் இவர்கிட்ட கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த படத்தில் வந்து 3 கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் ரெகுலராக ஒர்க் பண்ணுற சுதீப் சாட்டர்ஜி வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஷார்ட்ஸ்லாம் எப்படின்னா, எடுத்தோடனே நம்ம பேசுகிற டைலாக் வராது. இந்த மூமெண்ட்டில் வந்து நம்ம வந்து கேமரா நிற்கும், அப்படியே அந்த அழகெல்லாம் காமிச்சிட்டு வருவாங்க. ஒரு ஆர்ட் ஒர்க்குமே பயங்கரமாக இருக்கும். இவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, பொதுவாக சஞ்சய் லீலா பன்சாலியோட படம்லாம் வந்து ஒரு நாளைக்கு 4 ஷாட் அந்த மாதிரி தான் எடுப்பாங்களாம். நான் ரீசெண்டாக கில்லியோட கேமராமேன் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், எத்தனை ஷாட் சார் எடுப்பீங்கன்னா, ஒரு நாளைக்கு 60 ஷாட் எடுப்போம். 60 எங்கே இருக்குது, 4 எங்கே இருக்குது, அந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ட்ரெஸ் எல்லாமே ஒரு மாதிரி கிளிட்டர் ஆகும். அந்த மாதிரி ஒன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார் கேஸ்ட் பற்றி பார்த்தோன்னா, இதில் முக்கியமான கேரக்டர் வந்து மல்லிகா ஜான்னு, அவங்கள சுற்றி தான் கதை நடக்கும். அது யார் பண்ணியிருக்காங்கன்னா, மனிஷா கொய்ராலா பண்ணியிருக்காங்க. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், அந்த வில்லி அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலில் பண்ணுறாங்க. சஞ்சய் லீலா பன்சாலியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உமன்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராங்கான ரோல் கொடுப்பாரு. இப்போ கடைசியாக ஒரு ரீசன்ட் படம்லாம் பார்க்கும்போது கங்குபாய், அப்புறம் இதை பற்றிலாம் பார்க்கும்போது ஒரு உமன் சென்ட்ரிக்காகவே பண்ணிட்டு வர்றாரு. உமன் சென்ட்ரிக்கில் ஒரு மசாலா படம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு தெரியல, ரீசெண்டாக வரதெல்லாம் இந்த ப்ராஸ்டியூஷன் அது ரிலேட்டடாகவே பண்ணிட்டு வர்றாரு. அது எதனாலன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஃபரீதன் ஒரு கேரக்டர், அது வந்து சோனாக்ஷி சின்ஹா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் பயங்கரமான ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதித்தி ராவ் ஐதிரி வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதை யோசிச்சு பார்த்தேன், சித்தார்த் ரொம்ப லக்கி தான் போல. செம்ம இப்படின்னா இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இந்தியா லெவலில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன்னே சொல்லலாம் அதித்தி ராவ் ஐதிரி. செம்ம அழகாக இருந்தாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கு அதெல்லாம் பண்ணாமல், அதுவும் இவங்கள ரோலும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டரை கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, நவாப் கூட பேச்சு போட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா புரட்சியில் இறங்கி அங்கே பயங்கரமாக பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி சீரீஸில் எல்லாருக்குமே ஈக்குவலான வெயிட்டான கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக வந்து 2001 அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து அவர் 8 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருந்தாராம், இந்த மாதிரி பண்ணோன்னு சஞ்சய் லீலா பன்சாலி. கிரியேட்டட் பை சஞ்சய் லீலா பன்சாலின்னு தான் வரும். ப்ரொடியூஸும் அவர் தான் பண்ணியிருக்காரு, டைரக்ஷனும் அவர் தான், மியூசிக்கும் அவர் தான். மியூசிக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பழைய அந்த இந்துஸ்தானி மியூசிக் மாதிரி வந்துட்டு இருக்கும் நடுவில். செம்மையாக இருக்கும். இதை எப்போனா 2001 அனௌன்ஸ் பண்ணாங்க. 2002 வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2003 வந்து மறுபடியும் ரீஷூட் கொஞ்சம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பிப்ரவரியில் வந்து ட்ரீசர் வந்தது, இந்த மாதிரி வரப்போகுதுன்ட்டு.
நெட்ஃப்ளிக்ஸே சொல்லியிருந்தாங்க எங்களோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இதான்ட்டு. இந்த சீரீஸை பார்க்கும்போது தெரியும் என்னடா அப்படி பண்ணியிருக்கானுங்க, எவ்வளோதான்டா பட்ஜெட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸால தான் இது பண்ண முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எப்படி ஒரிஜினலாக செட்டு போட்டாங்க இல்லை கிராஃபிக்ஸா ஒன்றுமே தெரியல, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரு கலர் டோன் ஆகட்டும், அந்த ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே அந்த காலத்துக்கு நம்ம போனால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி இருந்தது. பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி என்னன்னே தெரியல. இந்த படம் ஃபுல்லாகவே பாலிவுட் இண்டஸ்ட்ரி படமே தனியாக தெரியும். நம்ம தமிழ் படம் மற்ற லாங்குவேஜ் படம் எடுத்துக்கிட்டாலும் இந்த பாலிவுட் படம் மட்டும் ஸ்டாண்டர்ட் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் அது ஈஸியாக அவார்ட்ஸும் வாங்கிடுது. அது வந்து கண்டிப்பாக நம்ம காசு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்க டெக்னீஷியன் தான் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய படத்தில். இப்போ அட்லியும் வந்து இங்கேயும் படம் பண்ணியிருக்காரு, அங்கேயும் படம் பண்ணியிருக்காரு. ரெண்டுத்துக்கும் அந்த குவாலிட்டி பார்த்தாலே தெரியும். ஏன்னா அந்த அவங்க எவ்வளோ வேணால் பட்ஜெட் எடுக்க ரெடியாக இருக்காங்க. அதுதான் விஷயம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் ஒன்று பார்த்தேன், காலாபாணின்னு ஒரு சீரிஸ் ஒன்று பார்த்தேன். அப்பா ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது. என்னன்னா ஒரு ஊருக்குள்ளே வந்து ஒரு தண்ணியில் ஒரு டிசீஸ் வந்துடும், அது எப்படி அந்த ஊரே அழிக்கிற மாதிரி தான். நல்லா சுறுசுறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் நல்லா ஆர்வமாக பார்த்துருந்தா கட் பண்ணி பார்ட்டு வருன்ற மாதிரி போட்டானுங்க. அந்த மாதிரி இந்தி இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு லெவல் நம்மளை விட எப்போவுமே அதிகமாக தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தா எல்லாரும் ஃபிட்டாக இருக்கானுங்க. எவனை பார்த்தாலும் சிக்ஸ் பேக் வச்சுட்டு இருக்கானுங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஒரு டைம் ஏறி தான் இறங்கும். இந்த இண்டஸ்ட்ரியில பார்த்தா நம்மளோட ஆளுங்கள்லாம் வந்து பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு காலத்துலலாம் மலையாளம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, காசும் அவ்வளோ செலவு பண்ணும்போது சிம்பிளாக இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா பிரேமலு, இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் அடுத்தடுத்து அவங்க பக்காவா 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் அதெல்லாம் அசால்ட்டாக எடுக்கிறாங்க. ஒரு காலத்துலலாம் வந்து தமிழ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக மலையாள படம்லாம் அவங்க ஊரில் கேரளா ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்களாம். தமிழ் படம் அது வந்துட்டோம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவோன்னு, அது வந்து ஏறி தான் இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து காமனான விஷயம். இப்போ கர்நாடகாலாம் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியா அப்படின்னானுங்க, பார்த்தா கேஜிஎஃப் சலார்னு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு டைம் ஏறி தான் இறங்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியே ரொம்ப கவலை கடமாக இருக்குது. யாராவது கோலிவுட் இண்டஸ்ட்ரியை நிமித்திட மாட்டாங்களான்னு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து கேரளா மூவிஸ் தான் தமிழ்நாட்டில் ஓடி அது பயங்கர நம்பர்ஸை உண்டாட்டு இருக்கு. இன்னும் என்னதாண்டா கோலிவுட் ஆக்டர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பெரிய படம் எதுவுமே வரல, எல்லா படமும் பார்த்தா இந்த செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் இருக்குது. நம்ம தளபதியோட கோட் இருக்குது, அப்புறம் சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் இருக்குது, நம்ம கமலோட இந்தியன் 2 இருக்குது, கங்குவா இருக்குது, தங்கலான் இருக்குது. என்ன மேட்டர்னா அது வந்து எல்லாமே ஒரு டைப் ஆஃப் படமாக தான் இருக்கும், ஒரு ஆக்ஷன் படம் அந்த மாதிரி தான். நம்மளை வந்து அது மட்டும் பார்த்தா போதுமா, நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்போம். இப்போ பிரேமலு ஏன் அதை நான் பிடிச்சிருந்தேன்னா ஒரு சின்ன பசங்க லவ் ஸ்டோரி நம்மளுக்கு ரிலேட் பண்ணிக்க முடிந்தது, க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ இருக்க பெரிய ஹீரோஸ்லாம் வந்து ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, அவன் லவ் பண்ணியிருந்தேன் அவன் பார்க்குறது. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கவின் இருக்காங்க. கவின் தான் இப்போ வந்து கோலிவுட்டே நிறுத்த போறாரு போல இருக்கு. ஏன்னா அந்த ஸ்டாரோட ட்ரெய்லர் வந்து செம்ம இம்பாக்டாக இருக்குது. எடிட்டர் சொன்னார், அவர் தான் வந்து லவ் டுடேவும் பண்ணார். அந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப ரீச் ஆச்சு, அதில் தான் படமும் பயங்கர பப்ளிசிட்டி ஆச்சு. அவர் வந்து எனக்கு லவ் டுடே வந்து ஈஸியாக பண்ணிட்டேன், இது எனக்கு 20 நாள் எடுத்துக்கிச்சு, 10 நாள் ஃபஸ்ட்டு 10 நாள் ஒன்று பண்ணேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை, வெயிட் பண்ணி ஏதாவது பக்காவாக பண்ணோன்ட்டு நான் ஒரு 20 days எக்ஸ்ட்ரா கேட்டு பண்ணி அவுட் போட்டு வேறு லெவலில் இருந்தது. படத்துக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கதை வந்து ஒரிஜினல் கதை. எலன்றவர் தான் டேரக்டர், அவங்க அப்பாவோட கதை தான். அவங்க அப்பா வந்து ராஜாராணிலாம் நடிச்சிருப்பாரு. அவங்க அப்பா வந்து சினிமாவுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார், 40 வருஷம் ஆச்சான் ஒரு சின்ன ரோலில் வர்றதுக்கு, அவரை பற்றி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த கதை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக ஸ்டார் படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கவின், ஹரிஷ் கல்யாண், மணிகண்டன் அந்த மாதிரி படம்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. எதனால் ரீசன்னா அந்த மாதிரி நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஒரு 50 வயசு ஆள் வந்து சுற்றி லவ் பண்ணியிருந்தால் நம்மளால் எப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் அவங்க பெரிய ஹீரோஸ்லாம் வந்து ஆக்ஷன் படமே பார்த்து நம்மளுக்கும் போர் அடிச்சிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி படம்லாம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். இந்த கண்டிப்பாக மாறணும், புது ஆளுங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும். இந்த ஈரமண்டியை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த பீரியட் ஃபிலிம்ஸ், இந்த பழைய காலத்து படம்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்களும் ஸ்லோவாக போவோம். ஆனால் அது சில பேர் விரும்பி பார்ப்பாங்க, நான்லாம் விரும்பி பார்ப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால், ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த படம் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மசாலா படம்னே சொல்லலாம். அதே சமயம் படம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகும். கண்டிப்பாக இது பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் சாகிறதுக்கு முன்னாடி யாரா அந்த சஞ்சய் லீலா பன்சாலின்னு தெரிஞ்சுக்கிட்டு செத்தீங்கன்னா உங்களுக்கு போஜனம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் சஞ்சய் லீலா பன்சாலி.